அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 12 இந்த ஒரு தேதியை இப்போதே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், ஒரு எதிர்பாராத திருப்பம், ஒரு புதிய முடிவு என்று வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் முக்கியமான நாளாக இருக்கிறது. இதுவரை உங்கள் மனதில் ஏராளமான கேள்விகள் இருந்திருக்கலாம். எதை தேர்ந்தெடுப்பது, யாரை நம்புவது, இந்த வேலையை தொடரலாமா, புதிய முயற்சியை ஆரம்பிக்கலாமா, நாம் எடுத்த முடிவு சரியானதா, இப்படி பல விஷயங்களில் தெளிவில்லாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 12க்கு பிறகு சில முக்கியமான பதில்கள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொடர்பு, உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு அறிமுகம், உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இவற்றில் ஒன்று மிக முக்கியமான திருப்பத்தை உருவாக்கப் போகிறது. குறிப்பாக வேலை, தொழில், பணம், புதிய தொடர்புகள், பயணம், கல்வி மற்றும் நீங்கள் நீண்ட நாட்களாக எடுக்காமல் வைத்திருந்த ஒரு முக்கியமான முடிவு, இந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய காலம் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பு ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சில விசேஷமான ஆன்மீக செயல்கள் இருக்கின்றன. எந்த தெய்வத்தை நினைத்து வழிபட வேண்டும், என்ன சங்கல்பம் எடுக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை அன்றோடு விட்டுவிட வேண்டும், உங்கள் அதிர்ஷ்டத்தை உயர்த்த எந்த நல்ல செயலை செய்ய வேண்டும், அமாவாசையில் முன்னோர்களுக்காக என்ன செய்ய வேண்டும், அடுத்த 21 நாட்களில் எந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், இவை அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியாக விரிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களே, குறிப்பாக இந்த பதிவின் கடைசி பகுதிகளை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் ஆகஸ்ட் 12க்கு பிறகு மிதுன ராசிக்கு வரப்போகும் 7 முக்கியமான மாற்றங்கள் மற்றும் அடுத்த 21 நாட்களில் நடக்கப் போகும் 3 பெரிய திருப்பங்களையும் பார்க்க போகிறோம். இதுவரை இருந்த குழப்பத்திற்கு தெளிவு கிடைக்கட்டும், நின்ற முயற்சிக்கு வேகம் கிடைக்கட்டும், உங்கள் திறமைக்கு சரியான இடம் கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நல்ல மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரட்டும். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 உங்களுக்கு என்ன விசேஷத்தை கொண்டு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் முதலில் மாறப்போகும் விஷயம் இது. வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 மிதுன ராசிக்கு முக்கிய திருப்பத்தை தரும் நாள். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை பதிவு செய்யும் நாள். மிதுன ராசியின் அதிபதியாக ஜோதிடத்தில் புதன் பகவான் குறிப்பிடப்படுகிறார். அறிவு, பேச்சு திறன், கணக்கு, வியாபார நுணுக்கம், சிந்தனை ஆகியவற்றோடு புதன் தொடர்பு படுத்தப்படுகிறார். அதனால் இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் உங்கள் புத்திசாலித்தனமும் சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவும் தான். இதுவரை உங்களிடம் திறமை இருந்தும் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் இருந்த நிலை மாறுகிறது. உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கிறது. நீங்கள் சொல்லும் ஒரு யோசனை முக்கியத்துவம் பெறுகிறது. வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படுகிறது. தொழில் செய்பவர்களுக்கு சரியான கணக்கு மற்றும் திட்டமிடல் வளர்ச்சியை கொடுக்கிறது. உங்கள் அறிவை வருமானமாக மாற்ற வேண்டிய காலம் ஆரம்பமாகிறது. நீண்ட நாட்களாக தள்ளி போட்டதை முடிக்கும் நேரம். மிதுன ராசிக்காரர்களிடம் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும் தன்மை இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 12 முதல் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். பாதியில் விட்ட படிப்பு இருக்கலாம், தொடங்காமல் வைத்த தொழில் திட்டமாக இருக்கலாம், முடிக்காமல் வைத்த முக்கியமான வேலை இருக்கலாம். அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து முடித்து காட்டுங்கள். இந்த காலத்தில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது வேகம் அல்ல, கவனம். கன விஷயத்தில் கணக்கு மாறுகிறது. வருமானம் மட்டும் முக்கியமில்லை, எங்கே செலவு செய்கிறீர்கள் என்பதையும் கவனியுங்கள். தேவையில்லாமல் வெளியே செல்லும் பணத்தை கட்டுப்படுத்துங்கள். சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிப்பை ஒழுங்குபடுத்துங்கள். தொழில் செய்பவர்கள் வரவு, செலவு, லாபம் மூன்றையும் தனித்தனியாக கணக்கிடுங்கள். பணத்தை சரியாக கையாள ஆரம்பித்தவுடன் பொருளாதார அழுத்தம் குறைகிறது. உங்கள் திறமைக்கு விலை கிடைக்கும். எழுத்து, பேச்சு, விற்பனை, கணக்கு, கற்பித்தல், தொழில்நுட்பம், வியாபாரம் போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய திறமையை சாதாரணமாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்த ஒன்றே உங்களுடைய அடுத்த வருமானத்திற்கு காரணமாகிறது. அதை இன்னும் மேம்படுத்துங்கள். உங்கள் திறமையை வெளியில் காட்டுங்கள். உங்களுக்கான இடத்தை நீங்களே உருவாக்குங்கள். ஆகஸ்ட் 12 அன்று ஒரு முடிவை எடுங்கள். அன்றைய தினம் உங்களுக்குள் இந்த ஒரு உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள். என் திறமையை இனி வீணாக்க மாட்டேன்.
நான் தொடங்கிய நல்ல காரியத்தை முழுமையாக முடிப்பேன். என் அறிவையும் உழைப்பையும் என் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேன். இந்த ஒரு முடிவு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் உங்களுடைய அடுத்த உயர்வு வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வருவதில்லை. உங்கள் அறிவு கூட்டு ஒழுக்கம், கூட்டு தொடர்ச்சியான முயற்சி, இந்த 3 தான் உங்களை உயர்த்தும். ஆனால் ஆகஸ்ட் 12 அன்று மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு வழிபாடும் இருக்கிறது. புதன் தொடர்பான எந்த வழிபாட்டை செய்ய வேண்டும், என்ன வைத்து வழிபட வேண்டும், எந்த வேண்டுதலை முதலில் வைக்க வேண்டும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு. மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று விநாயகர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எந்த நல்ல காரியத்தையும் தடையின்றி தொடங்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு விநாயகரை வணங்குவது நம்முடைய வழிபாட்டு மரபில் முக்கியமான ஒன்று. அன்று காலையில் குளித்து முடித்த பிறகு வீட்டில் இருக்கும் விநாயகர் படத்தையோ சிலையையோ சுத்தம் செய்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ப அருகம்புல் அல்லது ஒரு பூ வைத்து வணங்கலாம். பிறகு ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு 2 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து விநாயகரிடம் இந்த வேண்டுதலை வையுங்கள். விநாயகப் பெருமானே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் பக்குவத்தை கொடு. சரியானதை தேர்ந்தெடுக்கும் தெளிவை கொடு. நான் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் வரும் இடையூறுகளை கடந்து செல்லும் மன வலிமையை கொடு. என் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தி செல். ஒரு வெற்றிலை வைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வழக்கத்தில் ஏற்றதாக இருந்தால் விநாயகர் முன்பு ஒரு வெற்றிலை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் எதையும் எழுதி வைக்க வேண்டாம். அதை ஒரு அடையாளமாக மட்டும் வைத்து, என் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை அகற்றி சரியான பாதையை காட்டுங்கள் என்று வேண்டுங்கள். வழிபாடு முடிந்த பிறகு உங்கள் குடும்ப வழக்கப்படி அதை அகற்றிவிடலாம். அன்று ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாதீர்கள். விநாயகரிடம் வேண்டிவிட்டு அடுத்த நிமிடமே நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். வழிபாட்டை முடித்த பிறகு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்மையாக செய்யுங்கள். பிரார்த்தனை மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். உங்கள் செயல் வாழ்க்கைக்கு பலனை உருவாக்கட்டும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வழிபாட்டிற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதுதான் ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு பழக்கத்தை மாற்றுவதாக உறுதி எடுக்க வேண்டும், எந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சங்கல்பத்தை நிறைவு செய்ய வேண்டும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 அன்று மிதுன ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய சக்தி வாய்ந்த சங்கல்பம். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் மிகவும் எளிமையானது. ஆரம்பித்ததை இனி பாதியில் விடமாட்டேன். இதுதான் உங்கள் முக்கியமான உறுதி. ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதை குறைத்து உங்களுக்கு இப்போது மிகவும் அவசியமான ஒரே ஒரு இலக்கை தேர்ந்தெடுங்கள். அது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழில் முயற்சியாக இருக்கலாம், உடனடியாக முடிக்க வேண்டிய குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், பல மாதங்களாக தள்ளி போட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். அதை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதுங்கள். இலக்கிற்கு ஒரு தேதியை கொடுங்கள். இதை செய்ய வேண்டும் என்று மட்டும் எழுதாதீர்கள். எந்த தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்பதையும் எழுதுங்கள். அதற்காக தினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முடிவு செய்யுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய சங்கல்பத்தில் இந்த 3 விஷயங்கள் இருக்கட்டும். ஒரே இலக்கு, ஒரு காலக்கெடு, தினசரி ஒரு செயல். இதற்கு பிறகு மனதிற்குள் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் தேர்ந்தெடுத்த பாதையை அடிக்கடி மாற்ற மாட்டேன். தேவையில்லாத கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் எடுத்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றுவேன். ஒவ்வொரு நாளும் என் இலக்கிற்கு தேவையான ஒரு செயலை செய்து முடிப்பேன். 21 நாள் விதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 12 முதல் அடுத்த 21 நாட்களுக்கு நீங்கள் எழுதிய இலக்கிற்காக தினமும் குறைந்தபட்சம் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும். ஒரு நாள் பெரிய வேலை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் முழுமையாக விட்டுவிடக்கூடாது. தினமும் சிறிய முன்னேற்றம் இருக்க வேண்டும். 21வது நாள் அந்த காகிதத்தை மீண்டும் எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கணக்கிடுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, பல விஷயங்களை தொடங்குவது உங்கள் வெற்றி கிடையாது. முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை முடித்து காட்டுவதுதான் உங்கள் வெற்றி.
ஆகஸ்ட் 12 அன்று இந்த உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அன்றைய நாளில் சங்கல்பத்தோடு சேர்த்து மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய 5 விசேஷமான நல்ல செயல்களும் இருக்கின்றன. அந்த 5 செயல்கள் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 அன்று மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய 5 விசேஷ செயல்கள். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று இந்த 5 செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிறிய விஷயங்கள் தான், ஆனால் அன்றைய நாளை மனநிறைவாகவும் ஒழுங்காகவும் கடக்க உதவும் முதல் செயல் புத்தகம் அல்லது கல்வி பொருள் வழங்குங்கள். படிக்கும் குழந்தை ஒருவருக்கு நோட்டு, பேனா, பென்சில் அல்லது புத்தகம் வாங்கி கொடுங்கள். பெரிய செலவு தேவையில்லை. ஒருவருடைய கல்விக்கு பயன்படும் ஒரு பொருளை கொடுப்பதை அன்றைய நல்ல செயலாக வைத்துக் கொள்ளுங்கள். அறிவை வளர்க்க உதவும் பொருள் இன்னொருவருக்கு பயன்படட்டும். 2வது செயல், பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். ஜோதிட மரபில் புதனுடன் பச்சை நிறமும் பச்சை பயிரும் தொடர்பு படுத்தப்படுகின்றன. அதனால் உங்கள் நம்பிக்கை மற்றும் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்றதாக இருந்தால் சிறிதளவு பச்சை பயிரை தேவைப்படும் குடும்பத்திற்கு வழங்குங்கள். அளவு முக்கியமில்லை. உண்மையாக பயன்படுத்தக்கூடியவரிடம் சென்று சேர்வது முக்கியம். 3வது செயல், தேவையில்லாத ஒரு வாக்குறுதியை கொடுக்காதீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, அன்றைய தினம் உங்களால் செய்ய முடியாத விஷயத்திற்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உடனடியாக சொல்லாதீர்கள். செய்ய முடிந்தால் மட்டும் ஒப்புக்கொள்ளுங்கள். முடியாததை மரியாதையாக மறுத்துவிடுங்கள். உங்கள் வார்த்தையின் மதிப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 4வது செயல், முக்கியமான ஆவணங்களை ஒழுங்குபடுத்துங்கள். நீண்ட நாட்களாக கவனிக்காமல் வைத்திருக்கும் முக்கிய ஆவணங்களை அன்று ஒருமுறை சரிபாருங்கள். கல்வி சான்றிதழ்கள், வேலை தொடர்பான ஆவணங்கள், வங்கி பதிவுகள், தொழில் கணக்குகள் போன்றவற்றை பாதுகாப்பாக ஒழுங்குபடுத்தி வையுங்கள். காலாவதியாகும் அல்லது புதுப்பிக்க வேண்டிய விஷயம் இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். சிறிய அலட்சியம் பின்னால் பெரிய சிரமமாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். 5வது செயல், 1 மணி நேரம் டிஜிட்டல் அமைதி. அன்றைய தினம் குறைந்தது 1 மணி நேரமாவது போன், சோஷியல் மீடியா, தேவையில்லாத லேஜர்ஸ் அனைத்திலிருந்தும் விலகி இருங்கள். அந்த நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுங்கள் அல்லது அமைதியாக உட்காருங்கள். உங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதி பாருங்கள். மனம் தொடர்ந்து தகவல்களால் நிரம்பியிருந்தால் நமக்கு தேவையானது என்ன என்பதே புரியாமல் போகும். அதனால் அந்த 1 மணி நேர அமைதி மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமானதாக இருக்கட்டும். இந்த 5 செயல்களையும் உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யுங்கள். ஆனால் ஆகஸ்ட் 12 அமாவாசையில் இன்னொரு முக்கியமான கடமை இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் முன்னோர்களை நினைத்து அன்று என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தில் தலைமுறையாக தொடரும் எந்த ஒரு பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 அமாவாசை மிதுன ராசிக்கான முன்னோர் வழிபாடு. மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை நினைவு கூற சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். நம்முடைய குடும்பம் இன்று இருக்கும் இடத்திற்கு நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களின் உழைப்பும் ஒரு காரணம். அதனால் இந்த நாளில் அவர்களை நன்றியுடன் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வழக்கப்படி முன்னோர் வழிபாடு அல்லது அமாவாசை சடங்குகள் இருந்தால் அந்த வழக்கத்தையே முறையாக பின்பற்றுங்கள். மறைந்த பெரியவர்களின் பெயர்களை நினைவு கூறுங்கள். உங்கள் தாத்தா, பாட்டி அல்லது குடும்பத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து மறைந்த பெரியவர்களை மனதில் நினையுங்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உழைப்பு, நேர்மை, குடும்ப பாசம், விட்டு கொடுக்கும் குணம், அவர்கள் விட்டு சென்ற நல்ல குணங்களில் ஒன்றையாவது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள். குடும்பத்தில் பேசாமல் இருப்பவர்களை கவனியுங்கள். மிதுனராசிக்காரர்களே, குடும்பத்தில் சிறிய தவறான புரிதலால் நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்கும் ஒருவர் இருந்தால் அதை தொடர்ந்து வளர்க்காதீர்கள். யார் முதலில் பேசுவது என்ற போட்டி தேவையில்லை. உறவு முக்கியமானதாக இருந்தால் ஒரு சாதாரண உரையாடலையாவது தொடங்குங்கள். எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் தீர வேண்டியதில்லை. ஆனால் பிரிவை மேலும் பெரிதாக்காமல் இருப்பது உங்கள் கையில் இருக்கிறது. குடும்பத்தின் பழைய நினைவுகளை பாதுகாத்து வையுங்கள். அன்று உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய குடும்ப புகைப்படங்கள், கடிதங்கள் அல்லது முன்னோர்களுடன் தொடர்புடைய நினைவு பொருட்களை ஒருமுறை பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கும் அவர்களுடைய தாத்தா, பாட்டி மற்றும் குடும்ப வரலாற்றை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய வேர்களை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்வதும் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் ஒரு மரியாதை தான். இறுதியாக இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள்.
எங்களுக்கு முன்பு வாழ்ந்த எங்கள் குடும்ப பெரியவர்களை நன்றியுடன் நினைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். எங்களுக்கு பிறகு வரும் தலைமுறை நல்ல பண்போடும் நல்ல வாழ்க்கையோடும் உயரட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, முன்னோர்களை நினைப்பது கடந்த காலத்தில் வாழ்வதற்காக அல்ல, அவர்கள் விட்டு சென்ற நல்லதை எடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக. ஆனால் ஆகஸ்ட் 12 அடுத்த முக்கியமான பகுதி சூரிய கிரகணம். இந்த கிரகண காலத்தை மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாற்றத்திற்கான அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட்டு எதை புதிதாக கட்டியெழுப்ப வேண்டும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சூரிய கிரகணம் மிதுன ராசியின் வாழ்க்கையில் மாறப்போகும் 5 முக்கிய விஷயங்கள். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று சூரிய கிரகணம். இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை குறைத்து முக்கியமானவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கும் திருப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த 5 விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள். முதல் மாற்றம், தவறான முடிவுகளை மீண்டும் செய்யாதீர்கள். ஒரு முறை நடந்த தவறு அனுபவம், அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் பிரச்சனை. யாரை நம்பக்கூடாது, எங்கு கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது என்பதை கடந்த அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடத்தை இனி மறக்காதீர்கள். இரண்டாவது மாற்றம், உங்கள் நட்பு வட்டம் மாறுகிறது. எல்லோரிடமும் நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேரத்தை மதிப்பவர்கள், நல்ல எண்ணத்தை கொடுப்பவர்கள், வளர்ச்சியை விரும்புபவர்கள், இவர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சு, வதந்தி, போட்டி மனப்பான்மை நிறைந்த இடங்களிலிருந்து விலகுங்கள். நீங்கள் பழகும் மனிதர்கள் உங்கள் சிந்தனையையும் பாதிக்கிறார்கள். மூன்றாவது மாற்றம், பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறீர்கள். இதுவரை சில விஷயங்களை மனதிற்குள் வைத்துக் கொண்டு சென்றிருந்தால் இனி தேவையான இடத்தில் தெளிவாக பேசுங்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பொறுப்பு என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். தொழிலில் ஒப்பந்தம் என்றால் எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளில் எதிர்பார்ப்புகளை வெளிப்படையாக சொல்லுங்கள். தெளிவான பேச்சு பல தேவையில்லாத பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே முடித்துவிடும். நான்காவது மாற்றம், கரியரில் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அடிக்கடி வேலை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம், பல துறைகளில் ஒரே நேரத்தில் முயற்சி செய்வது போன்றவற்றை குறையுங்கள். உங்களுக்கு உண்மையாக வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துறை எது என்பதை தேர்ந்தெடுங்கள். அதில் அனுபவத்தையும் திறனையும் அதிகரியுங்கள். அடுத்த உயரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு துறையில் உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்க வேண்டும். ஐந்தாவது மாற்றம், உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய சொத்துகளில் ஒன்று நேரம். தேவையில்லாத உரையாடல், முடிவில்லாத சோஷியல் மீடியா, மற்றவர்களின் பிரச்சனைகளில் அதிகமாக தலையிடுவது, இவற்றில் நேரத்தை இழக்காதீர்கள். உங்களுக்கு வருமானம், அறிவு, ஆரோக்கியம் அல்லது குடும்ப நிம்மதி கொடுக்கும் விஷயங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குங்கள். நேரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையும் ஒழுங்காகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த காலத்தின் முக்கியமான செய்தி ஒன்றுதான், எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானதை மட்டும் சரியாக செய்யுங்கள். ஆனால் ஆகஸ்ட் 12 அன்று சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக பேச்சு, பண பரிவர்த்தனை, ரகசியம், வாக்குறுதி, புதிய அறிமுகம், இந்த விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத 7 முக்கிய தவறுகள் இருக்கின்றன. அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 அன்று மிதுன ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய 7 முக்கிய விஷயங்கள். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று குறிப்பாக இந்த 7 விஷயங்களில் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஒரு சிறிய அலட்சியம் கூட தேவையில்லாத சிக்கலை உருவாக்கக்கூடாது. முதல் விஷயம், உறுதியில்லாத செய்தியை பகிராதீர்கள். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஒரு தகவலை உடனடியாக மற்றவர்களுக்கு அனுப்பாதீர்கள். குறிப்பாக குடும்பம், வேலை, பணம் தொடர்பான விஷயங்களில் உண்மை தெரியாமல் கருத்து சொல்ல வேண்டாம். தெரியாத விஷயத்தில் அமைதியாக இருப்பதே நல்லது. இரண்டாவது விஷயம், OTP, பாஸ்வேர்ட் போன்றவற்றை பகிராதீர்கள். அன்றைய தினம் மட்டுமல்ல, எப்போதுமே இந்த விஷயத்தில் கவனம் அவசியம். பேங்க் OTP, UPI பின், பாஸ்வேர்ட், வெரிஃபிகேஷன் கோட் போன்றவற்றை யாரிடமும் கொடுக்காதீர்கள். அவசரப்படுத்தி வரும் லிங்களையும் திறக்க வேண்டாம். பண பாதுகாப்பில் சிறிய அலட்சியத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். மூன்றாவது விஷயம், ரகசியத்தை வெளியே சொல்லாதீர்கள். ஒருவர் உங்களை நம்பி சொன்ன தனிப்பட்ட விஷயத்தை 3வது நபரிடம் பகிர வேண்டாம். அதேபோல் உங்கள் வீட்டில் முக்கியமான தனிப்பட்ட விஷயங்களையும் எல்லோரிடமும் பேசாதீர்கள்.
எதை பேச வேண்டும் என்பதை விட எதை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். 4வது விஷயம், படிக்காமல் கையெழுத்திடாதீர்கள். லோன் அக்ரிமெண்ட், வேலை தொடர்பான டாக்குமெண்ட், பிசினஸ் கான்ட்ராக்ட் என எதுவாக இருந்தாலும் முழுமையாக புரிந்த பிறகே ஒப்புக்கொள்ளுங்கள். வாய்மொழியாக சொன்னதை மட்டும் நம்பாமல் தேவையான விவரங்களை சரிபாருங்கள். ஒரு கையெழுத்திற்கு முன்பு 2 முறை படியுங்கள். 5வது விஷயம், தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங் வேண்டாம். ஆஃபர் முடிந்துவிடும், லிமிடெட் டீல் என்று பார்த்தவுடன் வாங்க வேண்டாம். உண்மையாக தேவைப்படுகிறதா என்பதை முதலில் பாருங்கள். சிறிய சிறிய ஆன்லைன் செலவுகள் தான் மாத இறுதியில் பெரிய தொகையாக மாறும். ஆஃபர் பார்த்து வாங்காதீர்கள், தேவை பார்த்து வாங்குங்கள். 6வது விஷயம், ஒரே நேரத்தில் அதிக பொறுப்புகளை ஏற்காதீர்கள். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று நினைத்து அனைத்து வேலைகளையும் உங்கள் தலையில் போட்டுக்கொள்ள வேண்டாம். உங்களால் முடிக்கக்கூடிய அளவிற்கு மட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிகமாக ஏற்றுக்கொண்டு பாதியில் சிரமப்படுவதை விட குறைவாக ஏற்று சரியாக முடிப்பது சிறந்தது. 7வது விஷயம், இரவு நேரத்தில் முக்கியமான விவாதம் வேண்டாம். மனம் சோர்வாக இருக்கும் நேரத்தில் குடும்பம் அல்லது உறவு சம்பந்தமான பெரிய விஷயத்தை பேச வேண்டாம். சிறிய கருத்து வேறுபாடு பெரிய பிரச்சனையாக மாறலாம். முக்கியமான பேச்சை மனம் அமைதியாக இருக்கும் நேரத்திற்கு மாற்றுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, தகவலில் சரிபார்ப்பு, பணத்தில் பாதுகாப்பு, தனிப்பட்ட விஷயத்தில் ரகசியம், ஆவணத்தில் கவனம், செலவில் கட்டுப்பாடு, இந்த 5ஐயும் குறிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 12 அன்று செய்ய வேண்டிய சிறப்பு தானம் வருகிறது. எந்த பொருளை வழங்குவது சிறப்பு, யாருக்கு வழங்கலாம்? மிதுன ராசிக்கான அந்த எளிய தானத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 அன்று மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தானம். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று நீங்கள் செய்யும் நல்ல காரியம் ஒருவருடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு பயன்படுவதாக இருக்கட்டும். வெறும் பொருளை கொடுத்துவிட்டு வருவதை விட ஒருவருடைய வாழ்க்கையில் உண்மையாக தேவைப்படும் உதவியை தேர்ந்தெடுங்கள். முதல் தானம் வேலை தேடுவோருக்கு உதவுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் வேலை தேடிக்கொண்டிருந்தால் அவருக்கு சரியான ஜாப் வேகன்சி பற்றிய தகவலை பகிருங்கள். ரெஸ்யூம் தயாரிக்க தெரியவில்லை என்றால் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நிறுவனத்தில் பொருத்தமான வாய்ப்பு இருந்தால் அவரை பரிந்துரை செய்யுங்கள். ஒருவருக்கு வேலை கிடைக்க நீங்கள் காரணமாக இருப்பது மிகப்பெரிய உதவி. 2வது பார்வை குறைபாடு உள்ளவருக்கு பயன்படும் உதவி. உங்கள் வசதிக்கு ஏற்ப பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவும் நம்பகமான அமைப்பிற்கு தேவையான பொருள் அல்லது சிறிய நிதியுதவி வழங்கலாம். எந்த அமைப்பாக இருந்தாலும் அதன் நம்பகத்தன்மையை முதலில் சரிபார்த்த பிறகே பணம் வழங்குங்கள். உதவி சரியான இடத்தை சென்றடைவதும் முக்கியம். 3வது பயணத்திற்கு உதவி செய்யுங்கள். மருத்துவமனை, நேர்காணல் அல்லது முக்கியமான தேவைக்காக செல்ல முடியாமல் சிரமப்படும் ஒருவருக்கு உங்களால் முடிந்தால் பேருந்து அல்லது பயணச் செலவில் உதவலாம். சிறிய உதவியாக இருந்தாலும் ஒருவருடைய முக்கியமான காரியம் நிறைவேற அது காரணமாக இருக்கலாம். 4வது தொழில் செய்பவரை ஆதரியுங்கள். சிறிய கடை நடத்துபவர், வீட்டிலிருந்து பொருள் தயாரித்து விற்பவர் அல்லது சுயதொழில் செய்பவரிடம் உங்களுக்கு தேவையான பொருள் இருந்தால் அவரிடமிருந்து வாங்குங்கள். விலை குறைக்க வேண்டும் என்று அதிகமாக பேரம் பேசாமல் நியாயமான தொகையை கொடுங்கள். ஒருவருடைய உழைப்பிற்கு மதிப்பு கொடுப்பதும் ஒரு நல்ல செயல். 5வது உங்கள் அறிவை இலவசமாக பகிருங்கள். இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த பகுதியின் முக்கியமான செயல். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயத்தை உண்மையாக தேவைப்படும் ஒருவருக்கு இலவசமாக கற்றுக் கொடுங்கள். கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது இருக்கலாம், இங்கிலீஷ் பேசுவது இருக்கலாம், ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்வது இருக்கலாம், இன்டர்வியூக்கு தயாராவது இருக்கலாம். உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பயனுள்ள விஷயமாக இருக்கலாம். பொருள் பொறுத்தால் ஒரு முறை பயன்படும், ஒரு திறனை கற்றுக் கொடுத்தால் பல வருடங்கள் பயன்படும். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12 அன்று செய்யும் உதவி புகழுக்காக இருக்க வேண்டாம். ஒருவருடைய சிரமத்தை உண்மையாக குறைப்பதற்காக இருக்கட்டும். அடுத்ததாக அன்றைய நாளை நிறைவு செய்ய வேண்டிய இரவு வழிபாடு வருகிறது. மிதுன ராசிக்காரர்கள் இரவில் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு பிரார்த்தனையோடு ஆகஸ்ட் 12 நிறைவு செய்ய வேண்டும், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12 இரவு மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய நிறைவு வழிபாடு. மிதுன ராசிக்காரர்களே,
ஆகஸ்ட் 12 இரவு பெருமாளை நினைத்து அன்றைய நாளை நிறைவு செய்யுங்கள். ஜோதிட மரபில் மிதுன ராசியின் அதிபதியான புதனுடன் திருமால் வழிபாட்டையும் தொடர்புபடுத்தி பார்ப்பது உண்டு. அதனால் இரவு வீட்டில் வேலைகள் அனைத்தையும் முடித்த பிறகு பூஜை அறையில் பெருமாள் படம் இருந்தால் அதன் முன்பு அமருங்கள். ஒரு தீபம் ஏற்றி சில நிமிடங்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இருங்கள். அன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை நினையுங்கள். அன்றைய தினத்தில் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேலை சரியாக முடிந்திருக்கலாம், ஒருவர் நல்ல வார்த்தை சொல்லியிருக்கலாம், குடும்பத்துடன் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறிய காரியம் நிறைவேறி இருக்கலாம். அந்த 3 விஷயங்களுக்கும் மனதிற்குள் நன்றி சொல்லுங்கள். ஒரு தவறை மட்டும் திருத்த முடிவு செய்யுங்கள். அடுத்து அன்றைய தினத்தில் நீங்கள் செய்த ஒரு தவறு அல்லது சரியாக கையாளாத ஒரு விஷயத்தை நினையுங்கள். அதற்காக உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இதை மறுபடியும் செய்யக்கூடாது என்று மட்டும் முடிவு செய்யுங்கள். தவறை நினைத்து வருத்தப்படுவதை விட அதை திருத்துவது முக்கியம். பெருமாளிடம் இந்த பிரார்த்தனையை வையுங்கள். கைகளை கூப்பி, பெருமாளே, என் மனதில் நல்ல எண்ணங்கள் நிலைக்கட்டும், தவறானதை சரியான நேரத்தில் உணரும் பக்குவத்தை கொடு, என் வார்த்தையால் யாருக்கும் தீங்கு ஏற்படாமல் காப்பாற்று, என் குடும்பத்தை நிம்மதியாக வைத்திரு, நான் நேர்மையாக செய்யும் உழைப்பிற்கு உரிய பலனை அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த இரவை தேவையில்லாத கவலைகளோடு முடிக்காதீர்கள். நாளைக்கு செய்ய வேண்டிய 3 முக்கிய வேலைகளை மட்டும் எழுதி வைத்துவிட்டு அமைதியாக உறங்குங்கள். மிதுன ராசிக்காரர்களே, நன்றியுடன் நாளை முடிக்கவும், தவறிலிருந்து பாடம் எடுத்துக்கொள்ளவும், அடுத்த நாளை ஒழுங்காக ஆரம்பிக்கவும். இதுதான் இந்த இரவு வழிபாட்டின் முக்கியமான நோக்கம். ஆனால் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான பகுதி வருகிறது. ஆகஸ்ட் 12க்கு பிறகு மிதுன ராசிக்கு கிடைக்கப் போகும் 7 முக்கியமான பலன்கள். வேலையா, தொழிலா, பணமா, புதிய மனிதர்களின் ஆதரவா? மிதுன ராசிக்கு முதலில் எந்த விஷயத்தில் முன்னேற்றம் வருகிறது என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12க்கு பிறகு மிதுன ராசிக்கு கிடைக்கும் 7வது முக்கிய பலன்கள். மிதுன ராசிக்காரர்களே, இப்போது இந்த பதிவின் முக்கியமான பலன்களுக்கு வருகிறோம். ஆகஸ்ட் 12க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் முன்னேற்றம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இந்த 7 விஷயங்களை கவனியுங்கள். முதல் பலன், வேலையில் உங்கள் நிலை உயர்கிறது. வேலை செய்யும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுப்பும் முக்கியத்துவமும் அதிகரிக்கிறது. நீங்கள் செய்து முடித்த வேலை மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வருகிறது. நீண்ட காலமாக ஒரே நிலையில் இருந்தவர்களுக்கு அடுத்த பதவியை நோக்கிய நகர்வு கிடைக்கிறது. உங்கள் வேலைக்கான மதிப்பு உயர்கிறது. 2வது பலன், தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்கிறார்கள். பிசினஸ் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் வட்டம் விரிவடைகிறது. உங்களை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரிந்துரை செய்வதால் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது. பழைய வாடிக்கையாளர்களும் மீண்டும் உங்களிடம் வருகிறார்கள். வியாபாரத்தில் தொடர்ச்சியான வரவு உருவாகிறது. 3வது பலன், வரவேண்டிய பணம் கைக்கு வருகிறது. நீண்ட நாட்களாக மற்றவர்களிடம் நின்ற தொகை, சம்பள பாக்கி அல்லது தொழில் தொடர்பான பேமெண்ட் போன்றவற்றில் முன்னேற்றம் கிடைக்கிறது. அந்த தொகையை உடனடியாக செலவு செய்யாமல் முதலில் முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்துங்கள். நிதி அழுத்தத்தில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறது. 4வது பலன், பயணம் பயனுள்ளதாக மாறுகிறது. வேலை, தொழில் அல்லது குடும்ப காரணமாக மேற்கொள்ளும் ஒரு பயணம் முக்கியமானதாக அமைகிறது. அந்த பயணத்தின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கிறது. புதிய இடம் உங்களுக்கு ஒரு வேறு பார்வையை கொடுக்கிறது. வெளியூர் தொடர்பு உங்களுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு பயன்படுகிறது. 5வது பலன், புதிய திறன் பெரிய பயனை கொடுக்கிறது. நீங்கள் சமீபத்தில் கற்றுக்கொண்ட அல்லது இனி கற்றுக்கொள்ளும் ஒரு திறன் நேரடியாக பயன்படுகிறது. கோர்ஸ், ட்ரெயினிங், புதிய சாஃப்ட்வேர், மொழி திறன் அல்லது தொழில் சார்ந்த பயிற்சி, இதில் ஒன்று உங்கள் மதிப்பை அதிகரிக்கிறது. கற்றுக்கொண்டது வருமானமாக மாறும் நிலைக்கு செல்கிறீர்கள். 6வது பலன், உங்கள் பெயருக்கு நல்ல மதிப்பு உருவாகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் செய்யும் வேலையின் மூலம் மற்றவர்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறார்கள். இந்த விஷயத்தை இவரிடம் கொடுத்தால் சரியாக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை உருவாகிறது. அந்த நல்ல பெயர்தான் பின்னால் இன்னும் பெரிய பொறுப்புகளையும் வளர்ச்சியையும் உங்களுக்கு கொண்டு வருகிறது. 7வது பலன், குடும்பத்தின் ஒரு கவலை குறைகிறது. இதுதான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் முக்கியமான பலன்.
குடும்பத்தில் நீண்ட நாட்களாக கவலை கொடுத்த ஒரு விஷயத்தில் தெளிவான தீர்வு கிடைக்கிறது. அதனால் வீட்டில் இருந்த அழுத்தம் குறைகிறது. குடும்பத்தினர் அனைவரும் நிம்மதியாக உணரும் ஒரு மாற்றம் வருகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பதவி உயர்வு, வியாபார வளர்ச்சி, பணவரவு, பயனுள்ள பயணம், புதிய திறனின் பலன், நல்ல பெயர், குடும்ப நிம்மதி, இந்த 7 விஷயங்கள் தான் அடுத்த கட்டத்தின் முக்கியமான பலன்கள். ஆனால் இதற்கு அடுத்ததாக இன்னும் முக்கியமான காலம் வருகிறது. ஆகஸ்ட் 12க்கு பிறகு வரும் 21 நாட்கள். முதல் 7 நாட்களில் என்ன நடக்கும்? நடுவிலுள்ள 7 நாட்களில் எந்த விஷயம் வேகம் எடுக்கும்? கடைசி 7 நாட்களில் எந்த முக்கியமான முடிவு உறுதியாகும்? அதை பகுதி 11இல் பார்க்கலாம். ஆகஸ்ட் 12க்கு பிறகு வரும் 21 நாட்கள் மிதுன ராசிக்கு 3 முக்கிய கட்டங்கள். மிதுன ராசிக்காரர்களே, ஆகஸ்ட் 12க்கு பிறகு வரும் 21 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டிய முக்கியமான காலம். இந்த 21 நாட்களையும் 3 கட்டங்களாக பாருங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வேறு. முதல் 7 நாட்கள் தேவையில்லாதவை வெளியேறுகிறது. முதல் 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு பயன்படவில்லை என்பது தெளிவாகிறது. தேவையில்லாமல் நேரத்தை எடுத்துக்கொண்ட ஒரு பழக்கம், பயன்படுத்தாமல் வைத்திருந்த பொருட்கள், முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டிருந்த ஒரு பொறுப்பு, உங்களுக்கு மனச்சோர்வை கொடுத்த ஒரு சூழ்நிலை, இவற்றில் ஒன்றை முழுமையாக முடித்து வைக்கிறீர்கள். உங்கள் வீடு, வேலை செய்யும் இடம், போன், இமெயில் என அனைத்திலும் தேவையில்லாதவற்றை நீக்கி ஒழுங்குபடுத்துங்கள். இடம் காலியானால்தான் புதிதாக ஒன்றை சேர்க்க முடியும். அடுத்த 7 நாட்கள் முக்கியமான தேர்வு உறுதியாகிறது. இரண்டாவது 7 நாட்களில் 2 விஷயங்களுக்கு நடுவில் இருந்த குழப்பம் முடிகிறது. எதை தொடர வேண்டும், எதை நிறுத்த வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதில் நேரத்தை செலவிடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாடு வருகிறது. மற்றவர்கள் சொல்வதை மட்டும் வைத்து தேர்வு செய்யாமல் உங்களுக்கு நீண்ட காலத்தில் பயன் தருவது எது என்பதை பார்த்து முடிவு செய்யுங்கள். இந்த கட்டத்தில் எடுத்த ஒரு சரியான தேர்வு அடுத்த சில மாதங்களின் பாதையை எளிதாக்குகிறது. கடைசி 7 நாட்கள் வாழ்க்கையில் புதிய ஒழுங்கு உருவாகிறது. கடைசி 7 நாட்களில் மிதுன ராசிக்காரர்களிடம் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று வருகிறது. உங்கள் தினசரி வாழ்க்கை ஒழுங்காகிறது. எழும் நேரம், வேலை செய்யும் நேரம், குடும்பத்திற்கான நேரம், ஓய்வுக்கான நேரம், உங்களுக்காக ஒதுக்கும் நேரம், இவை அனைத்திற்கும் ஒரு எல்லை உருவாக்குகிறீர்கள். எல்லா நேரமும் பிஸியாக இருப்பதுதான் வளர்ச்சி கிடையாது. சரியான விஷயத்திற்கு சரியான நேரத்தை கொடுப்பதுதான் வளர்ச்சி. 21 நாள் ஒரு கணக்கு பாருங்கள். 21 நாட்கள் முடிந்ததும் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த 3 வாரங்களில் என் வாழ்க்கையில் உண்மையாக என்ன மாறியிருக்கிறது? நீங்கள் நிறுத்திய ஒரு தேவையில்லாத விஷயம், நீங்கள் எடுத்த ஒரு முக்கியமான தேர்வு, நீங்கள் உருவாக்கிய ஒரு நல்ல ஒழுக்கம், இந்த 3ஐயும் எழுதி பாருங்கள். அதுதான் இந்த 21 நாட்களில் நீங்கள் பெற்ற உண்மையான முன்னேற்றம். மிதுன ராசிக்காரர்களே, முதல் 7 நாட்கள் தேவையில்லாதது விலகுகிறது. அடுத்த 7 நாட்கள் சரியானது தேர்வாகிறது. கடைசி 7 நாட்கள் வாழ்க்கை ஒழுங்காகிறது. இதற்கு பிறகுதான் இந்த பதிவின் இறுதி பகுதி, பகுதி 12. மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த பெரிய அடையாளம் என்ன? இதுவரை பல திசைகளில் சென்ற உங்கள் வாழ்க்கை இனி எந்த உயரத்தை நோக்கி செல்லப் போகிறது? ஆகஸ்ட் 12க்கு பிறகு உருவாகப் போகும் புதிய மிதுனம் எப்படி இருக்கும்? மிதுன ராசியின் புதிய அத்தியாயம். இனி உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானிப்பீர்கள். ஆகஸ்ட் 12. இந்த நாளை கடந்து செல்லும் போது ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் கருத்து தீர்மானிக்க கூடாது. உங்களுக்கு எது சரி என்பதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பியுங்கள். இதுவரை சில நேரங்களில் மற்றவர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம். சரியான நேரத்தில் வேண்டாம் என்று சொல்ல முடியாமல் சிரமப்பட்டிருக்கலாம். உங்களுக்கான சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கலாம். அந்த நிலை இனி தொடர வேண்டாம். உங்கள் வார்த்தையே உங்கள் அடையாளமாகட்டும். மிதுன ராசிக்காரர்களே, இனி நீங்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்வதாக சொன்னால் செய்து முடிக்க வேண்டும். முடியாத விஷயத்திற்கு ஆரம்பத்திலேயே மறுப்பு சொல்ல வேண்டும். உங்களை நம்பி ஒருவர் பொறுப்பை கொடுத்தால் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நம்பகத்தன்மை தான் இனி உங்களுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கட்டும்.
எல்லோருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் தொடர்ந்து விளக்கம் கொடுக்காதீர்கள். உங்களை குறைத்து பேசுபவர்களுடன் போட்டி போடாதீர்கள். உங்களை பற்றி தவறாக நினைப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் சென்று உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி உயர்கிறது என்பதே அதற்கான பதிலாக இருக்கட்டும். அமைதியாக உங்கள் பொறுப்புகளை கவனியுங்கள். உங்களுடைய நிலையை வலுப்படுத்துங்கள். இனி உங்களுக்கான எல்லையை உருவாக்குங்கள். யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும், எந்த உறவை எவ்வளவு தூரம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த விஷயத்தில் சமரசம் செய்யலாம், எந்த விஷயத்தில் சமரசமே செய்யக்கூடாது, இந்த எல்லைகள் தெளிவாக இருக்கட்டும். நல்ல மனதுடன் இருப்பது வேறு, எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது வேறு. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் மிதுன ராசிக்காரர்கள் இனி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க மாட்டார்கள். உங்களுடைய அடுத்த உயரம் இதுதான். உலகம் உங்களோட புத்திசாலி என்று மட்டும் சொல்லக்கூடாது. நம்பிக்கையான மனிதர், பொறுப்பான மனிதர், சொன்னதை செய்து முடிக்கும் மனிதர், தன்னுடைய வாழ்க்கையை சரியாக நடத்த தெரிந்த மனிதர் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த பெயர் உருவான பிறகு உங்களுக்கான உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. மிதுன ராசிக்காரர்களே, இறுதியாக இறைவனிடம் இந்த ஒரு பிரார்த்தனையை வையுங்கள். இறைவா, நல்லதை உணரும் பக்குவத்தை கொடு. தவறான இடத்தில் என் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்காமல் காப்பாற்று. நேர்மையாக வாழும் மனதை கொடு. என்னை நம்பியவர்களை கைவிடாமல் வாழும் நல்ல குணத்தை கொடு. என் குடும்பத்தை நிம்மதியாக வைத்து நான் செல்ல வேண்டிய உயரத்திற்கு என்னை வழிநடத்து. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் மனம் நிம்மதியாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறட்டும். நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். உங்கள் பெயரும் மரியாதையும் உயரட்டும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் நிறைவேறட்டும். சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தோடு என்றும் இருக்கட்டும். ஓம் நமசிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், முக்கிய தினங்களின் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம கால நட்சத்திர ஜோதிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களிலும் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் தன்மண்டில் ஓம் நமசிவாய, நல்லதே நடக்கட்டும் என்று மனதார பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான ஜோதிட பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.